உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிங் சேனல்ல நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து சவ் சட்னி. இந்த சவ் வந்து உடம்புக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடியது. அதில் கலந்துருக்க சில பொருட்கள் எல்லாமே நம்ம இப்போ இதில் கலக்க போகிற எல்லா பொருளுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சவ் வந்து நான் ஏற்கனவே நிறைய சமையலில் சொல்லியிருக்கேன். சவ் வந்து ஒரு கெட்ட நீரை வெளியேற்றக்கூடியது. டயட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான பொருள். மேக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம் எல்லாமே இருக்குது. ஒரு அற்புதமான காய்கறி அது. இந்த சவ் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க. ஒரு சின்ன சவ் காய், அதை நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1, 3 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் மிளகாயை இன்னும் கூட கூட்டிக்கலாம். ஒரு சின்ன பத்தை தேங்காய், மல்லி இலை கொஞ்சம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தாலும் பயன்படுத்துங்க, கருப்பு உளுந்து இருந்தாலும் பரவாயில்ல. நான் கருப்பு உளுந்து தான் இப்போ வச்சுருக்கேன். 2 பட்டை மிளகாய், கடுகு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. சட்டி சூடாயிடுச்சு, நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம், சவ், மிளகாய், மல்லி, கருவேப்பிலை. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு போட்டிருக்கணும். நான் கடலைப்பருப்பு போடல, அதனால் இப்போ கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்து, இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலேயே இதாகணும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நல்லா வதக்கி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பு உளுந்து தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா இல்லைன்னா அதுங்க வந்து பச்சை வாடை அடிக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது எல்லாமே நல்லா வதங்கணும் இல்லைங்களா, அதனால் உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து கடைசியாக போட்டு இறக்கிட வேண்டாம், ஏன்னா ரொம்ப தேங்காய் போட்டு வதக்க வேண்டாம். அதனால் லேசாக போட்டு வதக்கி இறக்கிட வேண்டியதான். மறுபடியும் நான் செய்முறை சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றணும், கடலைப்பருப்பு, உளுந்து, அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், சவ், கருவேப்பிலை, மல்லி இலை, கடைசியாக தேங்காயை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி அரைக்க வேண்டியதான். நம்ம வதக்கிட்டோம், இப்போ இறக்கிடலாம். இப்போ கொட்டி ஆற வச்சு நம்ம நல்லா ஆற வச்சுக்கணும். அதுக்கு பிறகு மிக்சிலையோ அம்மிலையோ அரைச்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நீங்கள் இந்த மல்லி இலையை கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக போட்டால் கூட கொஞ்சம் க்ரீன் கலர் வரும். உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் வேணும்னா, இது லைட் க்ரீனாக இருக்குது. அடுத்தது நம்ம இந்த சட்னி தாளிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு
1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம பட்டை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் அப்படியே இந்த சட்னியை மேலே ஊற்றி விட்டுருலாம். நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம். வாயை திறந்து சொல்ல முடியல. சவுச்சவு அந்த வாசனை எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் நினச்சி பார்க்கவே இல்லை. பிரமாதமாக இருக்குது. டேஸ்ட்டில் மயங்கி போகிறேன் அந்த மாதிரி இருக்குது. தரமான சுவையான ஹெல்த்தான இந்த சவுச்சவு சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து நம்மளோட சேனலில் போட முடியும். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நான் சொல்கிற நிறைய குறிப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி உறவுகளே.